நம்முடைய சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு நாம் செல்வோம். அதனாலதான் நம்முடைய ஆன்மீகத்துல அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போறது பாத்தீங்கன்னா எல்லாமே நம்முடைய ஆன்மீகத்துல ஒரு நம்பரா வச்சிருக்கோம். 48 நாள் விரதம் இருக்க வேண்டும். 2 நெய் தேங்காய் எடுத்திருக்கோம். அது யாருக்குமே தெரியாது 48 காலம் ஏன் விரதம் இருக்கும். இப்ப விஞ்ஞானத்துல இப்ப நாம சொல்றோம், இந்த உச்சபட்சமான கலாச்சாரத்தினுடைய மாற்றத்துல விஞ்ஞானம் வந்த பிறகு ஒரு மனிதனுடைய செல், அந்த செல் உங்களுக்கு ஒரு நாளை உட்கார்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய செல் அழிந்து கொண்டிருக்கிறது, புது செல் உங்க உடம்புல உருவாயிட்டு இருக்கு. அது 48 நாள் ஒரு மண்டலம் முழுமையாக முடிவடையும் பொழுது உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்லுகளுமே அழிந்து 48 நாளுக்கு ஒரு முறை புதிய செல்கள் உங்க உடம்புல வரும். அதனாலதான் ஐயப்பன் கோவிலுக்கு 48 நாள் விரதம் இருந்து உங்களுடைய உடம்பை வருத்தி கொண்டு நீங்கள் ஐயப்பனுக்கு பார்ப்பதற்கு செல்லும் பொழுது நீங்கள் ஒரு புதிய மனிதனாக நீங்கள் உருமாறுகின்றீர்கள் என்பதற்கான ஒரு அர்த்தம். உண்மையான ஆன்ம நிலையை நோக்கி என்னுடைய உடம்பை கொண்டு செல்வதற்கு ஒரு பச்சை தண்ணீர்களை குளிப்பேன் நினைக்கிறீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு ஆனா இல்ல. பக்தியில சொல்றான் டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட். எல்லாமே இருக்கு ஆனா அதுல ஒரு டிட்டாச்மெண்ட். ஐயப்பனை பார்ப்பதற்கு முன்பு